ஏமாற்றக்கூடியவனும் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். எப்படி மதங்களை போடுறான் சைத்தான், நீ இந்த உலகத்துல இன்னும் உனக்கு மௌத்து வராது, அவ்வளவு சீக்கிரமாக நீ மௌத்தா போக மாட்ட, இன்னும் நிறைய காலம் நீ வாழ போற என்று நம்மை ஏமாற்றி கொண்டே என்ன செய்யறான், மார்க்கத்தின் பக்கம் நெருங்க விடாம, இபாதத்துகள் பக்கம் நெருங்க விடாம துனியாவின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்க செய்கிறார். இந்த திரை எப்ப விலகோ மலக்குள் மௌத் வந்து கண்ணு முன்னாடி நிற்பாங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். அப்ப புத்தி வந்த உடனே அவன் அல்லாஹ்வை அழைப்பான். இதுதான் இறுதி நேர உரையாடல், இதுதான் கடைசி நேர உரையாடல். இந்த உரையாடலுக்கு அப்புறம் இவன் உலகத்தில் பேசுவதற்கு பேச்சும் இருக்காது, இருப்பதற்கு மூச்சும் இருக்காது, எல்லாம் முற்று பெற்று விடும். கடைசி பேச்சை அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறார், ரப்பி என்னுடைய ரட்சகா இர்ஜிஊனி, எனக்கு அவகாசம் கொடு. எப்ப கேட்பான், இவ்வளவு காலம் கொடுத்த அவகாசம், 50 வருடம் 60 வருடம் 40 வருடம் 30 வருடம் பூமியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். அந்த அவகாசங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல், அந்த நேரங்களில் எல்லாம் தொழுகைக்கு அழைக்கும் பொழுது அலட்சியம் காட்டிவிட்டு, இறைவழியில் பயன்படு என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் அதை தட்டி கழுத்துவிட்டு, எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிட்டு மலக்குள் மௌத்தை சந்திக்கக்கூடிய நேரத்திலே, அந்த நேரத்திலே மனிதன் கூப்பிடுவான் அல்லாஹ்வை, இறைவா எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தாயே, என்னுடைய ஆயுளை கொஞ்சம் நீட்டித்து தாயே, ஒரு நாள் எனக்கு அதிகப்படுத்தி கொடு, ஒரே ஒரு நாள் எனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்வேன். அவன் சொல்றான், அல்லாஹ் அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. மிக கவனிக்க வேண்டிய வார்த்தை. இறைவன் எப்படி பதிய வைக்கிறான் பாருங்க. அமலு சாலிஹன் அதோட முடிச்சிருக்கலாம், நான் நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகிறேன் என்று அந்த வார்த்தை, அந்த கடைசி உரையாடல் முடித்திருந்தால் அது வேற மாதிரி. எப்படி போடுறான் தெரியுமா வார்த்தைய, ஃபீமா தரக்து, நான் அலட்சியமாக செய்யாமல் விட்டு விட்டேனே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு அல்லாஹ். என்னென்ன நல்ல அமல்கள் எல்லாம் செய்யாம விட்ட, எத்தனையோ நாட்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நான் தொழாமல் விட்டேன். நீ கோடி அல்ல உலகத்தையே கொண்டு வந்து வைத்தாலும் இன்றைக்கு நான் ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையின் பாக்கியத்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வந்து வைத்தால் அடைய முடியாது. பெருமானார் சொன்னார்களா இல்லையா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு 2 ரக்காயத் இருக்கிறது. அந்த 2 ரக்காயத்துடைய பலன் என்ன, ஒட்டுமொத்த உலகம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் அந்த முன் சுன்னத்து 2க்கு கிடைக்கிற நன்மைக்கு சமமாக ஆகாது. இன்னைக்கு நான் தொழுகிறேன், நீங்க உலகத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் மீண்டும் நான் ஃபஜ்ர் அடைய முடியாது. அந்த நன்மை போனதுதான், இழந்ததுதான். அது எப்ப உணர்வோம், எப்ப உரைக்கும், எப்ப